நீ சொன்னா இவன் அனுப்பிடுவான். அவங்க போயிட்டு வரட்டும். என்னம்மா உன் அப்பந்தான் புரியாம பேசுறான்னா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் சரிமா, நான் அவனை அனுப்ப முடியாது. என்ன 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 இங்க பிரச்சனை? இல்ல மாப்பிள்ள பட்டணத்துக்கு கிளம்புறாக. துளசியை கூட்டிக்கிட்டா? இல்ல இல்ல, அவர் மட்டும்தான். இவன் மட்டும் எதுக்கு போனோம்? இங்க நடக்க வேண்டிய காரியமே இன்னும் நடக்கல, அதுக்குள்ள இவன் எதுக்கு ஊருக்கு போறான்? இல்லத்த, நம்ம கேஸ் ஹியரிங் வந்திருக்கு, கேஸ் முடியிற நேரம், அதனால யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வரணும்னு லாயர் சொல்லிட்டாரு. அப்பா போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான். அப்பா என்ன சொல்றது? நானே சொல்றேன், இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியில போக கூடாது. இப்ப இல்லனா என்ன, அடுத்த ஹியரிங்ல நீ பாத்துக்கலாம். இல்லத்த, வாய்தா கேட்டா ஆப்பனண்ட்டுக்கு சாதகமாயிடும்னு லாயர் சொல்றாரு. அதனால நான் கண்டிப்பா போயே ஆகணும் அத்த. அவங்க தான் அம்பிட்டு சொல்லுதாகல, போயிட்டு வரட்டுமே. என்னம்மா நீ இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உன் கழுத்துல இருக்கிற தாலி கயிறுல இன்னும் மஞ்சள் கூட காயல, அதுக்குள்ள போயிட்டு வரட்டும்னு சொல்ற? அத்த, நீங்க புரியாம பேசாதீங்க. அங்க உள்ள சிச்சுவேஷன் என்னன்னு அப்பாக்கு நல்லாவே தெரியும். அதுவும் நான் போனா ஒரே நாள்ல கண்டிப்பா என்னால வந்துட முடியும். ஊருக்கு கிளம்புறவங்க கிட்ட ரொம்ப கசராதிய. அவங்க நல்ல முறையா போயிட்டு வரட்டும். அம்மாடி, புருஷனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றா பாரு. அப்பா அனுப்பி விடுங்கண்ணே. டேய் தனுஷு, போனமா கேஸ பார்த்தமா வந்தமான்னு இருக்கணும், புரிஞ்சுச்சா? அதெல்லாம் மாப்பிள்ள சரியா வந்துருவாங்க. மாப்பிள்ளை நீங்க கிளம்புங்க. துளசி, மாப்பிள்ளைக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் எடுத்து வைத்தாய். சரிப்பா. அப்பா கிளம்புறேன். தென்றல், இந்தா உனக்காக ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாரு. மச்சான் கூட சாப்பிட்டோம். இந்தா இதை சாப்பிடு. சாப்பிடுமா. ராஜேஷ், இங்க வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன, ஆனா அதை பத்தி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அதுக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ராஜேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற தென்றல்? சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரமா? அப்ப இன்னும் எத்தனை நாள் ஆகும்? தென்றல், நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியா இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது போல இருக்கு. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க, சொல்றா. ஆமா சிஸ்டர், உங்க 2 பேருக்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் யாரும் இல்லாததுனால ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ண போற ராஜேஷ்? என் ஃப்ரெண்டு லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ பேசுறத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜேஷ். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பயப்படாத, நீ என்ன நம்பி வந்திருக்க. என் உயிரே போனாலும் உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். டேய், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே நீதான்டா. எனக்கும் நீ மட்டும்தான் தென்றல். சிஸ்டர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. லாயரை வச்சு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடலாம். தென்றல், நான் இருக்கேன். சரி, நீ சாப்பிடு, வா. ராஜேஷ், நீ சாப்பிட்டியா? இல்ல இல்ல, நீ முதல்ல சாப்பிடு, நாங்க அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறோம். நாம 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடலாம்டா. சரி மச்சி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. ராஜேஷ்,
இப்ப எதுக்கு எனக்கு போன் எல்லாம் வாங்கிட்டு வந்த? இல்ல உன்னை அவசரத்துக்கு காண்டாக்ட் பண்ண முடியல. நீயும் உங்க அக்கா கிட்ட பேசணும்னா என் போனை தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்.